ஹாய் ஹலோ கிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சாஃப்டி ஸ்கிரிப்ட். ஐ திங்க் ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் என் மேலே கோபத்தில் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிக் சாரி ஃபார் திஸ். இனி நான் வீடியோஸ் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் இப்போ கேட்கக்கூடிய ஸ்டோரியில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜேகே ஒன் ஷாட்டில் ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த மாரலும் கொண்டு வந்திருக்க மாட்டேன். இது ஜஸ்ட் ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒன் ஷாட் தான். நான் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு நாள் தான் காலேஜே லீவு. எவன்டா காலையில பாட்டு வச்சான் அப்படின்னு தூக்க கலக்கத்தில் ரெண்டு காதையும் பொத்திட்டு அப்படியே பெட்ல இருந்து ஜேகே எந்திரிக்கிறான். ஓ ஏண்டா காலையில் இன்னைக்கு தான் எங்கள் அம்மா சுப்ரபாதம் போடலன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அது பொறுக்காதே உங்களுக்கு. அதுக்குள்ளே லவுட் ஸ்பீக்கர் வச்சு காது கிழிகிற அளவுக்கு சத்தம். கொம்மல எவன் தெரிஞ்சிச்சு வந்து கொமட்டிலே குத்துவேன் அப்படின்னு கடுப்போட எந்திரிச்சு அவங்க அம்மாவை பார்க்க கிச்சனுக்கு போகிறான். மோ சூடா ஒரு கிளாஸ் டீ கூட. என்னடா அதிசயமாக இருக்கு. லீவு நாள்னா 12-1 மணிக்கு தான் சாருக்கு விடியும். இன்னைக்கு என்ன காலை 8 மணிக்கே எந்திரிச்சிட்ட? மோ நீ வேற வெறுப்பேத்தாத. ஆல்ரெடி பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு நிற்கிறான். செம்ம காண்டாவது. அச்சோ, இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிட்டியா? ஆமாமோ, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த பாட்டு சத்தம் அப்படியே காதுக்குள்ளே போய் மண்டையெல்லாம் வலிக்குது. இன்னும் தூக்கமே கலையிலம்மா. ரொம்ப டயர்டாக இருக்கு. இப்போ யாரும் மண்டைய போட்டாங்களா என்ன? சரி, காலையில் எந்திரிச்சதுமே இப்படி தான் அபசகுணமாக பேசுவியாடா? ஏன் இதில் என்ன இருக்கு? எப்போவும் யாராவது மண்டைய போட்டால் தானே இப்படிலாம் நம்ம ஊரில் சத்தமாக பாட்டு வைப்பீங்க. அதோட அந்த நம்ம தெருமுக்கில் கிடக்குதே ஒரு வயசான கிழடு, அதுதான் இழுத்துட்டு இருந்துச்சு. ஒரு வேளை அது மண்டைய போட்டுருச்சு போலன்னு நினச்சிட்டு கேட்டேன். முதல்ல வாயை கழுவிடா. அந்த தாத்தாலாம் நல்லா தான் இருக்காரு. இது நம்ம பக்கத்து தெருவில் ஒயன்னு ஒரு பொண்ணு இருக்கால. என்னடா முழிக்கிற? உங்க அக்கா கிட்ட கூட டியூஷன் படிச்சாலடா. ஒயன் யாரும்மா சொல்கிற? எனக்கு ஞாபகம் இல்லையே. டேய், அந்த பொண்ணு 8th படிக்கிற வரைக்கும் இங்கே தான்டா. உங்கள் அக்கா தான் டியூஷன் எடுத்தா. உன்னைய கூட நல்லா வம்பலுக்குமே. நீ கூட அந்த பிள்ளைக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் வந்துருச்சு. ஒயன், ஆமாம், அக்கா டியூஷன் எடுத்தால. இங்கே கூட ஜேகே அண்ணன் ஜேகே அண்ணன் என் கூடயே சுற்றிட்டு இருப்பாளே. நான் கூட அவளுக்கு ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேனேம்மா. ஆ, அதே ஒயன்தான். அவள் வயசுக்கு வந்துட்டா. இன்னைக்கு அவளுக்கு 3வது நாள் தண்ணி ஊற்றுறாங்க. அதனால தான் பாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்னம்மா சொல்கிற? அவளே குட்டி பொண்ணாச்சே. எப்பவும் ஜேகே அண்ணன் ஜேகே அண்ணன் என் கூடயே தான் சுற்றிட்டு இருப்பா. நானும் அவளை பைக்கில் கூட்டு போயிருக்கனே. இப்போ அவள் பெரிய மனுஷி ஆயிட்டாங்கிறீங்க. ரொம்ப குட்டி பிள்ளையா பார்த்த ஞாபகமாக இருக்கு எனக்கு. ஆமாடா, அப்பா அவள் சின்ன பொண்ணு தான். உங்கள் அக்கா ஜாரா கிட்ட அவள் டியூஷன் படிக்க வரும்போது குட்டியோண்டு இருப்பா. என்கிட்டயும் வந்து வந்து அத்தை அத்தைன்னு நல்லா பேசிகிட்டு இருப்பா. இப்போது 10th படிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வயசுலலாம் பிள்ளைங்க சீக்கிரமே வயசுக்கு வந்துடுறாங்க. இவ ஒருத்தி தான் என்ன கதைன்னு தெரியல. 10th தான் வயசுக்கு வந்திருக்கா. 8th முடித்த கையோட இங்கேருந்து டியூஷனை விட்டு போயிட்டால. அதான் நானும் அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பக்கத்து தெருவில் தான் இருக்கா. ஆனால் அங்கேயே விளாண்டுட்டு அப்படியே இருந்துருவா போல். இப்போ வயசுக்கு வந்துட்டா. இதுக்கப்புறம் அவளை வெளியே பார்க்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஓ சரி சரி. சரிம்மா, டீ போட்டியா? ஆ எல்லாம் போட்டாச்சு. இந்தா குடிச்சிட்டு சட்டை போட்டுன்னு ரெடி ஆகி வா. எது ரெடி ஆகணுமா? எங்கே போக போகிறோம்? என்னடா இவ்வளோ நேரம் உனக்கு கதை கதையாக சொல்லியிருக்கேன், திருப்பி எங்கே போகணும்னு கேட்குற? போய் ஒயன் புள்ளைய பார்க்க வேண்டாம்? அதுக்கு நான் எதுக்கு வரணும்? இது லேடிஸ் திங்ஸ். நீயும் அக்காவும் வேணால் போயிட்டு வாங்க. நான்லாம் எங்கேயும் வரல. டேய், உங்கள் அக்கா காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டாடா. இன்னைக்கு ஏதோ ஆனுவல் டே ரிஹர்சல் இருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. உங்கள் அப்பா வேற ஏதோ ஒரு வேலைன்னு வெளியூர் போயிருக்காரு. நான் மட்டும் எப்படிடா தனியாக போவேன்? நீயும் வந்தனா 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். மோ, நான்லாம் வந்தால் அசிங்கமாக நினைப்பாங்கம்மா. நான் பையன், அது பொண்ணுங்க சமாச்சாரம். நான் வந்தால் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ப்ளஸ் அங்கே ஒரே ஆன்ட்டிஸாக இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்மா. நீ போயிட்டு வாம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு 10 நிமிஷம்தான் டைம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
நீயும் உன் ரூமுக்கு போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாக, 2 பேரும் போயிட்டு அந்த கவர் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல திருப்பி வந்துடலாம். மோ 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 ஐயோ போயிட்டீங்களா? இப்போ நான் மட்டும் எப்படி போகிறது? ஏன் உங்களுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது? அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் அவன் ரூமில் ரெடி ஆகுறான். ரெடி ஆகும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவன் கால் பிக் பண்ணவே இல்லை. அடங்கொம்மால, என்னைக்காச்சும் நான் அவசரம்னு கால் பண்ணா நீ ஃபோன் எடுத்திருக்கியாடா? ஒத்தா ஜிமினு, வாடா நீ வச்சுக்கிறான் உன்ன. ஜேகே, ரெடி ஆயிட்டியா ஜேகே? இதோ வந்துட்டமா, சென்ட் அடிச்சிட்டு இருக்கேன், வந்துடுறேன் இரு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஜேகே அவன் அம்மாவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரான். உங்கள் வீடு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க. கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் நிறைய குட்டீஸ் நடமாடிட்டு இருக்காங்க. ஜேகே அவங்க எல்லாரையும் பார்த்து வாமா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே இப்போ உங்களை பார்க்க தான் வரான். ஹாலில் ஒரு ஓரமாக உங்களுக்கு saree எல்லாம் கட்டி தலை நிறைய பூ வச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரெடியாக்கி உட்கார வச்சிருப்பாங்க. ஜேகேவும் அவன் அம்மாவும் உள்ளே வரதை பார்த்துட்டு உங்கள் அம்மா வேகமாக போய் ஜேகே அம்மா கிட்ட பேசுகிறாங்க. மதினி, என்ன வாசல்ல நின்னுட்டிய? உள்ள வாங்க. அப்ப ஜேகேயோட அம்மா ஜேகே கைய பிடிச்சிட்டு அப்படியே உள்ள கூட்டிட்டு வராங்க. ஏன் மதினி, உங்களுக்கு இப்பதான் விடிஞ்சுதா? நான் 3 நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து ஒயனுக்கு தண்ணி ஊத்த போறோம்னு சொல்லிட்டேன். நீங்க காலையிலே வந்திருக்கணும்ல. இவ்வளோ லேட்டா வரீங்க? மதினி, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜேகேக்கு ஒரு நாள் தான் காலேஜ் லீவு. அதான் புள்ள காலையில தூங்கிட்டான். அவனை எழுப்புறதுக்கும் எனக்கு மனசு வரல. அதான் அவன் எந்திரிச்சதும் வேகமா 10 நிமிஷத்துல இங்க கூட்டு வந்துட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. மனசுல எதுவும் வச்சுக்காதீய. அட என்ன மாதிரி நீங்க? நான் சும்மா உங்ககிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தேன். இதுக்கு போய் நான் கோச்சுப்பேனா சொல்லுங்க? அப்படின்னு பேசிட்டே இப்பதான் ஜேகேவை நோட்டீஸ் பண்றாங்க. தம்பி ஜங்குக்கு, நல்லா வளர்ந்துட்டியேப்பா நீ. அத்தைக்கு அடையாளமே தெரியல உன்னைய. நீ 12th முடிச்சதோட நான் உன்னைய பார்த்தது. இப்போ நீ காலேஜே முடிக்க போற. உங்க வீட்ல இருந்து 2 தெரு தள்ளி தான் இருக்கேன். அத்தைய என்னைக்காச்சும் வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணியிருக்கா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கடி அத்தை அத்தைன்னு என் வீட்டுக்கு ஓடி வருவ. ஆனா இப்போ என் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேங்கிற. அட என்ன மதினி நீங்க வேற. அவன் எங்க வீட்லயே இருக்க மாட்டான். காலையில காலேஜ் போறான், மதியானம் வீட்டுக்கு வரான், திருப்பி ஃப்ரெண்ட்ஸோட அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரான். கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கப்புறம் ஃபோன் பண்ணுவான், அம்மா வாசலில் நிற்க கதவை திறந்து விடுன்னு. நானும் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நைஸாக போய் கதவை திறந்து இவனை உள்ளே வர வச்சிட்ருக்கேன். இப்படின்னு உங்கள் அம்மாவும் ஜேகே அம்மாவும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே அவங்க அம்மாவோட முந்தானியை பிடிச்சி லைட்டாக இழுக்கிறான். டேய், என்னடா பண்ணுற? இங்கே எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாருமா. எதுக்குமா ஏன் புராணத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்க? கடுப்பாரு. இப்போ மட்டும் நீ அவளை பார்த்துட்டு சீக்கிரம் வரலன்னு வச்சுக்கோயேன், நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். சரி சரி இரு, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். நீயும் கூட வரியா? நான் எதுக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்படியே ஜேகே அம்மா உங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்ததும் அப்படியே லைட்டாக எந்திரிக்கிறீங்க. அவங்க உங்கள் கையை பிடிச்சி உங்களை உட்கார வச்சுட்டு, ஒயனு என்ன அழகா இருக்க தெரியுமா நீ? அம்மா கிட்ட சொல்லி நைட்டு சுற்றி போட சொல்லு, சரியா? ஊர்க்கண்ணு ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்கும். அப்படின்னு பேசிக்கிட்டே உங்கள் கன்னத்தில் கையிலலாம் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு உங்கள் தலையில் பன்னீர் தெளிச்சிட்டு பூவெல்லாம் எடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களை கொஞ்சிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஜங்குக்கு, கிளம்பலாண்டா. யோபா, ஒரு வழியாக வந்தியே. சரி வா வீட்டுக்கு போகலாம், செமையாக பசிக்குது. காலையில் சாப்பாடு கூட சாப்பிடாம கூப்பிட்டு வந்துட்டேன். சரிடா வா, அம்மா உனக்கு ஃபிஷ் கிரேவி பண்ணி தரேன். அப்போ ஜேகேவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் அம்மா கூட வீட்டுக்கு போயிடுறான். இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் ஜேகே, ஜிமின், டயாங் 3 பேரும் அவங்க தெருவில் இருக்க ஒரு திண்டு மேலே ஏறி உட்காந்துட்டு அங்கே போகிற வர பொண்ணுங்களை ஃபுல்லாக சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் கடுப்போட டயாங் தோளில் கை போட்டுட்டு, டேட்டாங்க, நான் பாட்டிக்கு வீட்டில் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருப்பேன்டா. இந்த ஜிமின் நாதாரி தான் ஃபோன் பண்ணி, இந்த சீசன் ரொம்ப நல்லா இருக்கும் மச்சான், நிறையா பிள்ளைங்க நடமாடும், வா நம்ம போய் சைட் அடிக்கலான்னு கூப்பிட்டான். நானும் அவன் பேச்சு நம்பி இங்கே வந்து உட்காந்தா ஒரு பீஸு கூட நல்லா இல்லை மச்சான். நீயே சொல்ல, கஷ்டப்பட்டு கிளம்பி சென்ட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்து உட்காந்தா ஒரு ஃபிகர் கூட கண்ணுக்கு குளிர்ச்சியாக இல்லைன்னா எவ்வளோ கடுப்பாகும். கரெக்டு மச்சான், நானும் இந்த ஜிமின் பேச்சை கேட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் ஒரு ஃபிகர் கூட நல்லா இல்லை மச்சான், மனசே கேட்க மாட்டேங்குது. இதுக்கு நம்ம காலேஜு கூட பரவாயில்லன்னு தோணுது. அங்கேயாச்சும் ஏதோ 1 2 பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாரேன், எல்லாம் ஒரே சின்ன பிள்ளைகளாக இருக்குது. அப்போ ஜிமின் கடுப்பாயிட்டு, டேய் இப்போ என்னடா உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை? சும்மா வந்ததுலேருந்து நான் கூப்பிட்டேங்கிறீங்க.
உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? நான் கூப்பிட்டா நீங்களும் ஏன்னு நாக்க தொங்க போட்டு வருவீங்களா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் அப்பா நை நைன்னு ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தெருமுக்கில் வந்து உட்காந்தேன். சரி தனியாக உட்கார போர் அடிக்குதே, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுவோன்னு உங்கள் 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி, இங்கே ஃபிகர் எல்லாம் இருக்கு மச்சான் வாங்கன்னு கூப்பிட்டேன். நான் மட்டும் அப்படி கூப்பிடலனா, நீங்கள் 2 பேரும் இந்நேரம் எக்கேடோ கெட்டு ஒலின்னு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு என்னைய கழட்டி விட்டுருப்பீங்க. நான் மட்டும் தனியாக எதுக்குடா இங்கே உட்காரணும்? எனக்கு தான் தோஸ்துன்னு 2 பேர் இருக்கீங்கல்ல. நான் கஷ்டப்படும் போது நீங்களும் கஷ்டப்படணும். எங்கள் வீட்டில் திட்டினாங்கன்னு நான் வெளியே வந்தா, நீங்களும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துடணும் என் கூட. புரியுதா? ஆட்டிங்க, உன் பேச்சை நம்பி வந்தேன் பாரு, என் புத்தியை செருப்பை கழட்டி அடிக்கணும்டா அப்படின்னு ஜேகே புலம்பிகிட்டே உட்காந்துருக்கான். ஜிமின் பாட்டிக்கு சும்மா ஜாலியாக சைட் அடிச்சுட்டு வம்பிழுத்துட்டு இருக்கான் அங்கே போகிற வர பிள்ளைங்க கிட்ட. டயாங் பாட்டிக்கு நீங்கள் என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சேட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் சும்மா எதிர்ச்சியாக அந்த ரோடை பார்த்துட்டு இருப்பான். அப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு ரெட்டை ஜடை போட்டுட்டு கலர் ட்ரெஸ்ஸில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஹே ஜெனி, இங்கே பாருடி, ஏன்டா ஏஜ்டன் பண்ணோன்னு இருக்கு. நீ கூட அடிக்கடி சொல்லுவல்ல, ஒயன் உன் லைஃப் தான் ரொம்ப சூப்பர், ஏஜ்டன் பண்ணிட்டா ஃப்ரீடமே இருக்காதுன்னு. அதை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். இப்போ பாரு, ஏஜ்டன் பண்ணக்கப்புறம் எங்கள் அம்மா கைக்கு வளையல் போட்டு போகணும், காது ஜிமிக்கி போட்டு போன்னு என்னைய சீவி சிங்காரிச்சு அனுப்பி விடுறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லடி. எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் நம்ம. இப்போ பாரு, எனக்கு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது இதெல்லாம் போட்டுட்டு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே நீங்கள் ஜேகே, ஜிமின் அண்ட் அவங்க 3 பேரையும் க்ராஸ் பண்ணி போகிறீங்க. ஜேகே அவன் ஐசைட்டை அவங்க மேலேருந்து எடுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே உங்கள் டியூஷனுக்குள்ளே போனக்கப்புறம் தான் ஜேகேக்கு கான்ஷியஸே வருது. அவன் வேகமாக ஜிமின் கிட்ட திரும்பிட்டு, ஏ மச்சான், ஏ மச்சான் 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 மச்சான், டேய் சொக்காயை கிழிச்சிடாத. என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? மச்சான் மச்சான் மச்சான்னு என்ன? ஏ இப்போ பார்த்தல, ஒரு 2 பொண்ணுங்க நம்மளை க்ராஸ் பண்ணி போகிறாங்கல்லடா. அதில் ஒருத்தி கூட ரெட்டை ஜடை போட்டு, அப்புறம் காதில் ஜிமிக்கி, கையில் கண்ணாடி வளையல் அப்படிலாம் போட்டு போனாலே, அவள் யாருன்னு தெரியுமா? யாரு? ஒயனை கேட்குறியா? ஒயனா? டேய் இல்லடா, இப்போ நம்மளை க்ராஸ் பண்ணி போனால அவளை சொல்கிறேன். டேய் லூசு கம்மனாட்டி, இப்போ நம்மளை க்ராஸ் பண்ணி போனது ஒயன்தான். டேய் சும்மா விளையாடிட்டு இருக்காத. ஒயனை நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாதா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட தான் நான் அவளை பார்த்துருக்கேன். டேய் என்னடா நீ? இப்போ கூட 1 வாரத்துக்கு முன்னாடி அவள் ஃபங்க்ஷனுக்கு நீயும் உங்கள் அம்மாவும் போயிட்டு வந்தீங்களே, அப்போ நீ அவளை பார்க்கல? ஆமாம் பார்த்தேன், ஆனால் ரொம்ப கிளியராக எதுவும் பார்க்கல. அன்றைக்கி நிறைய கூட்டமாக இருந்துச்சா, அவள் ஃபேஸை கூட நான் கிளியராக கவனிக்கல. நான் அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்துட்டேன். அம்மா மட்டும்தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதான் மச்சான் உனக்கு அடையாளம் தெரியலை. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒயன் ரொம்ப சின்னோண்டு பிள்ளையா இருப்பா. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒயனுக்கு எவ்வளோ மவுசு தெரியுமா? அவள் ஏஜ்டன் பண்ண நாள்லேருந்து 4 பசங்க அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. டேய் என்னடா, என்னால் நம்பவே முடியலையே. நம்ம ஒயனாடா இது? ரொம்ப ஆள் மாறிட்டால? ஆமாடா, ஆள் ரொம்ப மாறிட்டா. அவள் 8th படிக்கும்போது தானே உங்கள் அக்கா கிட்ட டியூஷன் படித்தா. அப்போ நானும் உங்கள் வீட்டுக்கெலாம் வருவேன். அப்போ நீ, நான், டயாங்கு, அதுக்கப்புறம் ஒயன் நம்மலாம் விளாடுவோமே. ஒயனுக்கு நிறைய விளையாட்டு நம்ம தானடா சொல்லியே கொடுத்தோம். அவளுக்கு ஹேண்ட் கிரிக்கெட் நம்ம தான் சொல்லி கொடுத்தோம், கிரிக்கெட்டு நம்ம தான் சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலன்னு கூட நீ தானடா அவளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்த. ஆமாடா, எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் இது ஒயன்னு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப ஆள் மாறிட்டால? ஆமாம், எல்லா பொண்ணுங்களும் அப்படி தானடா. ஒரு சர்டன் ஏஜ் வர ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பாங்க. மெச்சோர்ட் ஆனக்கப்புறம் அவங்க மாறிடுவாங்க. அப்படி தான் நம்ம ஒயனும். நம்ம அவளை சின்ன பிள்ளையாவே பார்த்துட்டு இருந்துட்டோம். திடீர்னு அவளோட இந்த சேஞ்சஸை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவ்வளோதான். அன்னைக்கு கூட நான் அவளை பார்த்தது ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். யாருடா அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்ம ஒயன்னு. நிஜமின்னு, ஆனால் என்னால் இன்னும் நம்ப முடியலடா. அது நம்ம ஒயன் தானா? இவ்வளோ அழகாயிட்டா? எப்படிடா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தனே, அதுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸா? சரி, உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். என் கூட வா, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அதுதான் ஒயன்னு அப்படின்னு ஜிமின் அந்த திண்டுலேருந்து இறங்கிட்டு ஜேகே கையும் பிடிச்சி அவனையும் இறக்கிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் டியூஷனில் ஜன்னல் ஒன்று இருக்கும். அந்த ஜன்னல் பக்கம்தான் எப்போவும் நீங்கள் உட்காருவீங்க. அந்த ஜன்னல் வாசலை பார்க்க இருக்கும்.
லைக் வெளியிலேருந்து யார் பார்த்தாலும் ஜன்னல் பக்கம் யார் உட்காந்துருக்கான்னு தெரியும். அண்ட் நீங்கள் ஜன்னல்லேருந்து வெளியே பார்த்தா வெளியே இருக்க ரோடு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகணும்னு சொல்லிட்டு டியூஷன் சேர்ந்ததுலேருந்து இந்த விண்டோ சீட் பக்கம் தான் எப்போவும் உட்காருவீங்க. இப்போ அப்படியே ஜிமின் ஜேகே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த விண்டோவை பார்க்குற மாதிரி தான் நிற்க வைக்கிறான். அதாச்சும் அவங்க 2 பேரும் அந்த ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கீங்க. டே ஜேகே, அவளோட நெத்தியில் புருவத்துக்கு மேலே ஒரு தழும்பு இருக்கு பாரு. அந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ ஜேகேவும் யோசிக்கிறான். அண்ட் தென் சடனா, மச்சான் ஞாபகம் இருக்குடா. அவளுக்கு சின்ன வயசில் சைக்கிள்லாம் ஓட்ட தெரியாது. 8th படிக்கும்போது எங்கள் அக்கா கிட்ட டியூஷன் படிக்கும்போது நான் தாண்டா அவளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தேன். அப்போ சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சைக்கிள் ஓட்டுனா. அப்புறம் ஒரு நாள் என்னோட சைக்கிளில் ஏறினா. அவளுக்கு ஹைட்டு பத்தலை. ஆனால் எப்படியோ ஏறுறேன்னு ஏறி என் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் நம்ம தானடா அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தையல்லாம் போட்டோம் அந்த இடத்துல நெத்தியில். அதோட மார்க்கு தாண்டா அவளுக்கு இருக்குது. அந்த தழும்பு தான் அவள் நெத்தியில் இருக்குது. இப்போ வச்சு நம்புறியா அது நம்ம ஒயன்தான்னு? நம்புறேன்டா. இனிமேல் அவ நம்ம ஒயன் இல்லை, ஜேகேவோட ஆள். மச்சான், என்னடா சொல்கிற? அதான் சொல்கிறேனே, அவ இனி நம்ம ஒயன் கிடையாது, என்னோட ஆள், ஜங்குக்கோட ஆள். ரைட்டு மாப்பிள்ள, லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. இனி உன்னை திருத்த முடியாதுடா. இத்தனை வருஷம் தவம் இருந்தியே, எனக்காக ஒருத்தி பிறந்திருக்க மாட்டாளான்னு. அதுதான் நம்ம ஒயன் போல. ரைட்டு, எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். என் தங்கச்சியை ஒழுங்கா பார்த்துக்கோ. டேய், இது நீ என்கிட்ட சொல்லவா செய்யணும்? அவள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவளை அப்படி பார்த்துப்பேன். இப்போ என் ஆள் ஆயிட்டா, இதுக்கப்புறம் பார்த்துக்க மாட்டேனா என்ன? அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் மச்சான். சரிடா, வா நம்ம அங்கே போய் உட்காருவோம். எது? அங்கே போய் உட்காரணுமா? நீ போய் அங்கே உட்காரு. நான் எதுக்கு நீ அங்கே உட்காரணும்? என் ஆள் இங்கே இருக்கா, நான் இங்கே இருந்தால் அவளை சைட் அடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் மித்த ஃபிகரை சைட் அடிக்கிறது, ஜொல்லு விடுறது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது மச்சான். நமக்குன்னு ஒருத்தி வந்துட்டான்னா ஃபுல் அட்டென்ஷனும் அவள் ஒருத்தி மேலே மட்டும்தான். போ, நீ போய் சைட் அடி. நான் இங்கேருந்து என் ஆள் படிக்கிறத அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்க போகிறேன். ரைட்டு, இனி இவனை திருத்த முடியாது. யூ கண்டினியூ மாப்பிள்ள, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் கிளம்பி போயிடுறான். இப்போ ஜேகே அங்கே நின்றுட்டு உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். டைமும் போய்கிட்டே இருக்கு. 2 ஹவர்ஸாக கண் எடுக்காமல் உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. உங்கள் ஜிமிக்கி ஆடுறது, காற்றுல உங்கள் முடி பறக்கும்போது நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த ஹேரை உங்கள் இயர் பின்னாடி டக்கின் பண்ணும்போது, உங்கள் சார் நடத்துறது ஒன்றுமே புரியாமல் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு கடுப்பில் உட்காந்துருக்கும் போது, 2 நாளைக்கு முன்னாடி குத்துன புது மூக்குத்தியை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, மேக்ஸ் சம்முக்கான ஆன்சர் தெரியலைன்னு சொல்லி உங்கள் பெண்ணை உங்கள் லிப்ஸுக்கு நடுவில் வச்சு லைட்டாக பைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்பப்போ உங்கள் ரெட்டை சடை ரிப்பனை அப்படியே சரி பண்ணும் போதுன்னு ஒன்றையும் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி ரசிக்கிறான். இப்போ அப்படியே உங்கள் டியூஷனும் எண்ட் ஆகுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அப்படியே கீழே வரீங்க. ஜிமினு, நீ இங்கே வெயிட் பண்ணுண்ணா, நான் போய் என் ஆள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மச்சான், தேவையில்லாத வேலை பார்க்காத. மணி ஆல்ரெடி நைட்டு 8:30 ஆகுது. அந்த பொண்ணு இப்போ தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 1 வீக் ஆகுது. தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்காத. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். அப்போல்லாம் என்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு உடனே அவகிட்ட பேசணும். மச்சான், நான் ஒன்று பண்ணுறேன். அவள் ஃப்ரெண்டை மட்டும் நைஸாக இங்கே அனுப்பிச்சி விட்றேன். நீ அவள் ஃப்ரெண்டை பார்த்துக்கோ. 10 நிமிஷத்தில் பேசிவிட்டு ஓயனை திருப்பி அனுப்பிச்சி விட்றேன். அவள் ஃப்ரெண்டோட அனுப்பிச்சி விட்றலாம் வீட்டுக்கு. யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. டேய், அதெல்லாம் ஓகே. வயன் போய் அவள் வீட்டில் சொல்லிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் அவள் வாயவே திறக்க மாட்டான். நான் பார்த்துக்கிறேன். அவள் ஃப்ரெண்டை மட்டும் அனுப்பிச்சி விட்றேன், அவளை மட்டும் பார்த்துக்கோ. டே இருறா. ஷோ, இவனை வச்சுட்டு முடியலை. டேட்டையாங்கு, பேசாமல் நம்ம அப்போதே போயிருக்கலாமோ? ஆமாம், இப்போ வந்து எல்லாத்தையும் நொட்டு. நாங்கள் வீட்லேயே இருந்திருப்போம். தேவையில்லாமல் எங்களை வான்னு கூப்பிட்டு இப்போ பாரு, ஜேகே அந்த ஒயன் பின்னாடி பைத்தியக்காரன் மாதிரி போயிட்டுருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா. ஒயன் அப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னு வையே, கண்டிப்பாக ஜேகே சட்டையை பிடிப்பாங்க. ஜேகே ஒரே நிமிஷத்தில் ஜிமின் தான் என்னைய கொண்டு வந்து இங்கே விட்டான். ஜிமின் தான் இந்த டியூஷனில் பிள்ளைகள் நல்லாயிருக்கும் பார்க்கலான்னு சொன்னான்னு சொல்லுவான். அப்படி மட்டும் அவன் சொன்னான்னு வையேன், அவங்க அப்பன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உன் சட்டையை தான் பிடிப்பான். அப்படி ஒயன் அப்பா உன் சட்டையை பிடிச்சாங்கன்னா நான்லாம் இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஜிமின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் உண்டுருவேன். டேய், என்னடா பொசுக்கு நீ என்னைய கோர்த்து விட்றீங்க? அவன் பாட்டிக்கு லவ் வந்ததும் அங்கே ஓடிட்டான். நீ பாட்டிக்கு அவங்க அப்பா வந்து என் சட்டையை பிடிச்சா என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன்னு சொல்கிற.
ஆக மொத்தம் அவங்க 2 பேருக்குள்ளே இருந்துட்டு நான் தாண்டா கஷ்டப்படுறேன். இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒயனோட ஃப்ரெண்டு கையில் காலில் விழுந்தாச்சு, தயவு செஞ்சு இது யாருக்கிட்டையும் சொல்லிடாதமான்னு சொல்லி வைக்கணும். ஐயோ என்னால் முடியலையே. இப்போ ஜேகே அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். பீன்ஸு, கொஞ்ச நேரம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் கொண்டு வந்து உன் ஃப்ரெண்டை உன்கிட்டயே ஒப்படைச்சிட்றேன். நாங்கள் கொஞ்சம் ப்ரைவசியாக பேசணும். அதனால அதோ அங்கே 2 அண்ணன் தெரியுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் நின்றுக்கோ. போ 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 போ. நான் எதுக்கு அவங்க கூட நிற்கணும்? ஆமாம், முதல்ல என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் என்ன பேச போகிறீங்க? இங்கே பாரு, சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத. நான் அவகிட்ட தான் பேசணும். சும்மா நான் கேள்வி கேட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே மண்டை மேலே கொட்டிடுவேன். ஓடு. ஜெனி ஜெனி போகாத ஜெனி. உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே பயந்துட்டு ஓடிடுறா. ஏய், இங்கே நின்று பேசுகிறது சரி கிடையாது. திடீர்னு யாராச்சும் உன் வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது, வா அதுக்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அந்த சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அது ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்டை. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மூச்சு காற்று அவன் மேலே படுறதும் அவன் மூச்சு காற்று உங்கள் மேலே படுறதும் உங்களுக்கு வார்மாக ஃபீல் ஆகும். எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் வீட்டுக்கு போகணும். வீட்டில் அம்மா தேடுவாங்க. ஆ, போகலாம் போகலாம். உன்கிட்ட இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ம், சொல்லுங்க அண்ணா. நீங்கள் சீக்கிரம் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். எது அண்ணனா? ஏய் என்னடி இப்போ எதுக்கு அண்ணங்கிற? நான் உனக்கு அண்ணனா? என்ன இப்படி கேட்குறீங்க? நான் உங்களை சின்ன வயசுலேருந்தே அண்ணன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் உங்களை ஜேகே அண்ணன் தானே சொல்லுவேன். இப்போ அண்ணன் சொன்னால் என்ன? இப்போ எதுக்கு கோவலாம் படுறீங்க? இங்கே பாரு, நீ சின்ன வயசில் அண்ணன் சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போலாம் அண்ணன் சொல்லக்கூடாது. நான் உனக்கு அண்ணன் கிடையாது. பேர் சொல்லினாலும் கூப்பிட்டுக்கோ, ஆனால் அண்ணன் மட்டும் கூப்பிடாத. ஏன் கூப்பிட்டா என்ன? நான் ஏன் அண்ணன் கூப்பிடக்கூடாது? நான் உங்களை அப்படி தான் கூப்பிடுவேன். ஓ, நீ அப்படி தான் கூப்பிடுவியா? சரி, ஓகே, கூப்பிடு. இன்னும் ஒரு டைம் உன் வாயிலிருந்து அண்ணன்னு வரட்டும், அதுக்கப்புறம் தெரியும் ஜேகே யாருன்னு. என்ன இப்படியெல்லாம் மிரட்டுறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன். சின்ன வயசில் என் கூட பாசமாக எவ்வளோ பண்ணுவீங்க. இப்போ என்னடானா அண்ணன் சொன்னால் எப்படி திட்டுறீங்க? உன் மேலே பாசம் இன்னும் இருக்குதான், ஆனால் அண்ணன்னு கூப்பிடாத. உன்னை நான் தங்கச்சியாக பார்க்க விரும்பலை. அதே மாதிரி நீயும் என்னைய அண்ணனாக பார்க்க வேண்டாம், புரியுதா? அப்படின்னு அங்கே இருக்க வாலில் 2 சைட்லேயும் கையை வச்சு அவன் 2 கைக்கும் நடுவில் உங்களை லாக் பண்ணுறான். புரியுது புரியுது. சரி, உன் பின்னாடி ஏதோ 4 பசங்க சுற்றுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? அது எனக்கு தெரியலையே. அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும்? சரி, மேபி 1ஓ 2ஓ தெரியாமல் இருக்கலாம். 4 பேரும் சுற்றுறது உனக்கு தெரியாது. இதை நான் நம்பணும். அதான் சொல்கிறேன்ல எனக்கு தெரியாதுன்னு. இங்கே பார், இப்போ உண்மையை சொல்லிட்டேன்னா ஐயோ பாவம் புள்ள பொழைச்சி போட்டுன்னு விட்டுருவேன். ஆனால் என்கிட்டயே மறைச்சிக்கிட்டு பொய் சொல்லிகிட்டு இருந்தான்னு வையேன், நைட்டு எத்தனை மணி ஆனாலும் நீ இங்கே தான். இங்கேருந்து நீ போக முடியாது. நான் உன்னை விட மாட்டேன். உங்கள் அப்பன் வரானா, உங்கள் ஆத்தாக்காரி வராளா, நான் இங்கே தான் இருப்பேன். நீயும் என் கூட இங்கே தான் இருப்ப. எப்படி வசதி சொல்கிறியா, இல்லை நைட்டு என் கூட எங்கே இருக்கியா? இல்லை இல்லை இல்லை, நான் சொல்லிடுறேன். என்னோட அத்தை பையன் ஒருத்தன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்கப்புறம் என் கிளாஸில் ஒரு பையன், அப்புறம் டியூஷனில் ஒரு பையன். அவ்வளோதான். இவங்க 3 பேர் தான் எனக்கு தெரியும். மித்தபடி இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏண்டி இவ்வளோ நேரம் எனக்கு 4 பேரையுமே தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ என்ன 3 பேர் எப்படி தெரிஞ்சது? இல்லை, என் அத்தை பையன் என்னை நல்லா சைட் அடிப்பான். நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆனால் அவன் லவ் பண்ணுறானா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அவன்கிட்ட நான் பேசினது கூட இல்லை. அப்புறம் ஸ்கூல் அண்ட் டியூஷனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இந்த 2 பசங்களும் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அதனால் தெரியும். மித்தபடி கன்ஃபார்மாக எதுவும் தெரியாது. சரி, ஓகே, வாட் எவர். இதுக்கப்புறம் அந்த 4 பேரும் பின்னாடி வரமாட்டாங்க, சரியா? ஹாப்பியாக இரு, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத. அண்ட் உன் பின்னாடி யாரும் சுற்றலையேன்னு வெக்ஸெல்லாம் ஆகாத, ஓகேயா? ஏன்னா பொண்ணுங்களை பற்றி தான் தெரியுமே. உங்கள் பின்னாடி யாருமே சுற்றலைன்னா, ஐயோ நம்ம பின்னாடி யாருமே சுற்றலையே, நம்ம என்ன அவ்வளோ அழகா இல்லையா, நமக்குன்னு ஒருத்தன் கிடைக்க மாட்டானான்னு ரொம்ப எதிர்பார்ப்பீங்க.
அதுவே ஒருத்தன் சுற்றுனான்னா நீங்கள் தான் பெரிய உலகழகி மாதிரி மனசில் நினச்சிட்டு அவனை சுத்தல்லே விடுவீங்க. இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல. நான் இப்போ கிளம்புறேன். நீங்கள் சொன்ன 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. வீட்டில் அம்மா தேடுவாங்க. சரிம்மா, இரு போகலாம். இன்னும் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. இந்த டியூஷனை கட் பண்ணிவிட்டு எங்கள் அக்காக்கிட்டேயே வந்து டியூஷன் சேர்ந்துரு. ஏன் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? நான் ஏன் இந்த டியூஷனை விட்டுட்டு உங்கள் அக்கா டியூஷனில் படிக்கணும்? நீ படிக்கணும், அவ்வளோதான். ஏன் எதுக்குலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இந்த மாதிரி நீ இந்த டியூஷன் வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுலேயும் இங்கே ஒரே பசங்களாக இருக்காங்க. எல்லாவனும் உன்னையே தான் சைட் அடிக்கிறான், ஜொல்லு விடுறான். அதெல்லாம் பார்த்தா எனக்கு சத்தியமாக செம்ம வெறி ஆகுது. அதனால எங்கள் அக்கா டியூஷனே வந்து சேர்ந்துரு. அப்போ தான் நீ என் கண் பார்வையிலே இருப்ப. நான் உன்னை நல்லா ரசிச்சுக்கலாம். எது? அது ஒன்றும் இல்லை. இப்போ நீ இந்த டியூஷனுக்கு டெய்லி அலைஞ்சிட்ருக்கல்ல, இப்படிலாம் அலைய வேணாம். உங்கள் வீட்டிலேருந்து 2 தெரு தள்ளி தான் எங்கள் வீடு. எங்கள் அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எங்கள் வீட்டுக்கு டியூஷன் வந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. நீயும் ஜாலியாக இருக்கலாம். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். அப்புறம் எங்கள் அக்கா சூப்பராக விளையாடுவா, உனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பா. அப்புறம் நீங்கள் 2 பேரும் விளையாடலாம். அண்ட் இதை விட இன்னொரு சூப்பரான ஹைலைட்டான விஷயம் இருக்குது. நீ டெய்லி டியூஷன் முடிச்சதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவேன். உனக்கு வேணா சொல்லு, ஈவினிங் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எங்கள் அக்கா டியூஷன்லேயே கிடைக்கும்போது நீ எதுக்கு இப்படி அலைஞ்சு படிக்கணும்? இங்கே பாரு, இப்போது இங்கே நீ டியூஷன் படிக்கிற, உன்னை கூப்பிட்டு வந்து விடுறதுக்கும் நீ திருப்பி வீட்டுக்கு போகிற வர உனக்கு துணைக்கும் யாருமே கிடையாது. உங்கள் அப்பா நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். நீ தான் தனியாக டியூஷன் போயிட்டு தனியாக டியூஷன் வர. உன்கிட்ட சைக்கிளும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஏஜ் ரன் பண்ணியிருக்க. நிறையா பேரோட பார்வை உன் மேலே தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், சேஃபாக என் கண்ணோட்டத்துக்குள்ளேயே நீ இருந்துட்டேன்னா உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்ல. நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காகலாம் இந்த டியூஷன் என்னால் ஈஸியாக குவிட் பண்ணிட்டு வர முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே தான் படிக்கிறாங்க. நானும் இங்கே தான் படிப்பேன். ஏய், உனக்கு எதிரி அத்தனை ஃப்ரெண்ட்ஸு? உனக்கு இருக்கதே ஒரே ஒரு ஃப்ரெண்டு. இப்போ போச்சே சோடா புட்டி போட்டு அந்த ஜெனி, அது ஒன்று தான் உனக்கு ஃப்ரெண்டு. உனக்கு ஓகேன்னு மட்டும் சொல்லு, ஜெனியும் ஈஸியாக பார்சல் பண்ணி எங்கள் டியூஷனுக்கு தூக்கிட்டு வந்துடுறேன். அவ்வளோதானே? உங்களுக்கு என்னதான் இப்போ பிரச்சனை? உங்கள் அக்கா டியூஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? என்னாலலாம் வந்து ஜாயின் பண்ண முடியாது. நான் ஜெனி கூட இந்த டியூஷனில் தான் படிப்பேன். இதுக்கப்புறம் இப்படி வழிமறித்து பேசிகிட்டு இருக்க வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். வழி விடுங்க முதல்ல. ஏய், பேசிகிட்டு இருக்கேன்டி, நீ பாட்டிக்கு தள்ளி விட்டு போகிற. அப்போ நீங்கள் உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு அந்த சந்தோட எண்டிங் கிட்ட போயிட்டு உங்கள் பேச்செல்லாம் கேட்டு என்னால் நடந்துக்க முடியாது. அண்ட் உங்களை நான் ஜேகே அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். நீங்கள் எனக்கு அண்ணன் தான், சரியா? பாய் ஜேகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. டிங்க. ஜேகே அந்த சந்துக்குள்ளேருந்து ஓடி வரத்துக்குள்ள நீங்கள் வேகமாக ஓடி போய் ஜெனி கையும் பிடிச்சிட்டு அப்படியே தரத்தரன்னு அவளையும் இழுத்துட்டு போயிடுறீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியலை. ஏய் ஏய் இந்தாம்மா நில்லு. டேயாங்கு பாத்தியா, அந்த புள்ள பாட்டிக்கு ஓடி வந்து இவளையும் கூட இழுத்துட்டு போயிட்டா. டேய், எனக்கு பயமாக இருக்குடா. ஜேகே சந்துக்குள்ளே கூட்டு போய் அந்த ஒயன் புள்ளைய என்னடா பண்ணா? அந்த புள்ள பாட்டிக்கு குடுன்னு ஓடி வந்து இந்த புள்ள கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு. டேயாங்கு பயமாக இருக்குடா. ஒயன் புள்ள போய் அவள் வீட்டில் ஏதாவது சொல்லிட்டா? ஐயோ டேய், ரொம்ப பயமாக இருக்குடா. சை ஜிமின் நாயே, ஒப்பாரி வச்சு தொலையாத. இரு, ஜேகே வந்துட்டான், என்னன்னு கேட்போம். அப்போ டயாங்க அப்படியே ஜேகே கிட்ட போயிட்டு, டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அந்த பிள்ளை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அவள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு கடக்கடன்னு ஓடி போயிட்டா? என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவளுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த திமிரெல்லாம் கரைச்சி விடணும். வச்சுக்கிறேன், இன்னொரு நாள் கையில் சிக்காமலா போயிடுவா, அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அப்போ ஜிமின் ஜேகே கிட்ட ஓடி வந்துட்டு, டேய் என்னடா பண்ணி தொலைஞ்ச? டேய், ஒன்றும் பண்ணலடா, அண்ணன் கூப்பிடாதன்னு சொன்னேன். என்கிட்ட சரி சரின்னு மண்டையாட்டிட்டு திருப்பி அண்ணன் சொல்லிட்டு ஓடி வந்துட்டா. அப்பாடா. டேய், இப்போதாண்டா எனக்கு உயிரே வருது. நான் கூட நீ அந்த பிள்ளைய கிஸ் அடிச்சிட்ட போலன்னு நினச்சேன். அது பாட்டி குடுன்னு ஓடி வரவும் என்னமோ நினச்சிட்டேன் மச்சான். சாரி, என்னை எப்பலையா நினச்சிக்காத மச்சான், உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன். சரி, வாயை முடிடுவா. இப்படியே அன்னைக்கான டே முடியுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஈவினிங் நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றீங்க. இதோ ஜேகே ஒயனே வந்துட்டா பாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜேகே சோஃபாவில் உட்காந்து உங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு கண்ணு மொழியெல்லாம் வெளியே வந்துடும் போல். அவனை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக நிற்கிறீங்க. ஜங்குக், எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இவளை தனியாக டியூஷன் அனுப்பும்போது தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ உங்கள் அக்காவே டியூஷன் எடுக்கிறான்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை? நான் ஒயனை உங்கள் அக்கா டியூஷன்லேயே சேர்த்து விட்டுடுறேன். மா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ? என்னால் அப்படிலாம் டியூஷன் சடனாக மாற முடியாது. சாருக்கு தெரிஞ்சால் திட்டுவார். நான் ஜெனி கூட அந்த டியூஷனில் தான் படிக்கணும். ஒயன், அப்படியே போட்டேன்னு வையி, கண்ணெல்லாம் செவந்துரும் பார்த்துக்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் படிப்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக ஜேகே வீடு தேடி வந்து அவங்க அக்கா டியூஷனில் உன்னை சேர்த்துக்க சொல்லி கேட்குறான். உனக்கு ஜேகேவோட அக்கா டியூஷனில் போய் படிக்க என்ன கறி வலிக்குது அப்படி? மா, அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுமா. நான் அப்படிலாம் டியூஷன் மாற மாட்டேன். நான் இந்த டியூஷனில் தான் படிப்பேன். ஜேகே அக்கா டியூஷன்லாம் நான் போய் படிக்க மாட்டேன். அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். உங்களுக்கு செம கோபம் வருது. ஜங்குக், நீ எதுவும் மனசில் வச்சுக்காத என்ன. அவள் திமிர் எடுத்து போய் ஆடிட்டுருக்கா. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, நான் அவளை டியூஷனுக்கு அனுப்பிச்சி விடுறேன். உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்டுறேன், சரியா? அவளுக்கு திமிரு கூடி போச்சு. நீ கிளம்புனக்கப்புறம் நல்லா 2 காட்டு காட்டினன்னு வையன், என் வழிக்கு வந்துடுவா. அதனால நீ எதுவும் கவலைப்படாமல் போயிட்டு வா. அவளை நான் டியூஷனுக்கு அனுப்பிச்சி விடுறேன். சரித்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிக்கலனா வேணாம். அவளை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். அவளுக்கு பிடிச்சா மட்டும் எங்கள் டியூஷனுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அட, இதில் என்னப்பா இருக்குது? ஸ்டார்டிங்கில் அவங்க டியூஷனில் தான் படிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளே வந்து டியூஷன் மாற்றிருங்கன்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் டியூஷன் மாற்றினேன். இப்போ நீயே வந்து இவ்வளோ அக்கறையாக கேட்கும்போது நான் என் பிள்ளைய அனுப்பாமல் இருப்பேனா? கண்டிப்பாக என் பிள்ளைய உங்கள் டியூஷனுக்கு தான் நான் அனுப்புவேன், சரியா? சரித்த, அப்போ நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, வீட்டில் அம்மா தேடுவாங்க. அண்ட் ஒயன், பார்த்து சேஃபாக டியூஷனுக்கு வா. உனக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா சொல்லு, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு கால் இருக்குது, எனக்கு வர தெரியும். நீங்கள் ஒன்றும் வர தேவை கிடையாது. சரி, ஓகே. பார்த்து சேஃபாக வா, சரியா? சரித்த, அப்போ போயிட்டு வரேன். பாய் ஒயன். அவன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசுறது உங்களுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு, பாய் ஜங்குக் அண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க அண்ணா. நான் ஈவினிங் கண்டிப்பாக டியூஷன் வந்துடுறேன் அண்ணா. உங்களுக்காகவே நான் உங்கள் அக்கா டியூஷனில் வந்து சேர்ந்துக்கிறேன் அண்ணா. நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க அண்ணா. ஈவினிங்கும் நீங்கள் வர வேண்டாம் அண்ணா. நானே சேஃபாக வந்துடுவேன் அண்ணா. அவனுக்கு கோவத்தில் ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் திருப்பி இத்தனை தடவை அண்ணன்னு சொன்னது அவனால் ஏற்றுக்கவே முடியல. அத்தை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் கிளம்புனக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள். நானே வந்து அவளை கூட்டு போய்க்கிறேன். ஏன்னா அவளுக்கு வழி தெரியணும்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கெலாம் அவள் வந்து. அதனால் நானே வந்து அவளை கூட்டு போய்க்கிறேன். அவள் ரெடியானக்கப்புறம் மட்டும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். நான் கிளம்புறேன் அப்படின்னு உங்களை பார்த்து முறைச்சி பேசிக்கிட்டே உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு கடுப்போடு ரெடியாகிறீங்க. நீங்கள் ரெடியானதும் உங்கள் அம்மா ஜங்குக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவனும் பைக்கில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறான். அந்த டிரைவில் நீங்களும் ஜேகேவும் எதுவுமே பேசலை. அவன் செம்ம ஸ்பீடாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு நேற்று டியூஷன் பக்கத்தில் உங்களை ஒரு சந்துக்கிட்ட லாக் பண்ணியிருப்பான்ல, அதே சந்துக்கிட்ட தான் கூட்டு போகிறான். உங்கள் கையை பிடிச்சி தரன்னு அந்த சந்துக்குள்ளே கூட்டு போயிட்டு முந்தின நாள் நிற்க வச்ச மாதிரியே அவன் 2 கைக்கும் நடுவில் அவங்கள லாக் பண்ணி நிற்க வச்சிட்றான். என்ன, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? டியூஷன் தானே கூட்டிகிட்டு போகணும். இங்கே எதுக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்து இப்படி நிற்க வச்சுருக்கீங்க? உங்ககிட்ட நேற்று என்னடி சொன்னேன்? நேற்று டியூஷனில் வந்து ஜாயின் பண்ண சொன்னீங்க. அதான் இன்னைக்கு அம்மாக்கிட்டே வந்து பேசிட்டீங்கல்ல. உங்கள் கூட டியூஷனுக்கு தானே வர, அப்புறம் என்ன? அது இல்லை, நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இனி அண்ணன் கூப்பிடாதுன்னு சொன்னனா இல்லையா? ஆமாம், சொன்னீங்க. அப்புறம் என்ன விளக்கு இன்னைக்கு உங்கள் வீட்டில் வச்சு நான் அத்தனை தடவை அண்ணன் கூப்பிடுறேன். நேற்று நீ ஒரு தடவை அண்ணன் கூப்பிட்டதுக்கே நான் கோவப்பட்டேன். இன்னைக்கு வீட்டில் வச்சு உன் இஷ்டத்துக்கு அத்தனை அண்ணன் போட்டு கூப்பிடுற. நான் உனக்கு அண்ணனாடி? நான் உனக்கு அண்ணனா? இப்போ என்ன உங்களுக்கு? நீங்கள் மட்டும் சும்மா இல்லாமல் நேற்று நான் டியூஷன் வரமாட்டேன்னு சொன்னக்கப்புறமும் இன்றைக்கி எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ நீங்கள் பிளான் பண்ண மாதிரி உங்கள் அக்கா டியூஷன்லேயே என்னை சேர்க்க வச்சிட்டிங்கல்ல. அந்த கோவத்தில் தான் நானும் உங்களை அண்ணன் கூப்பிட்டேன். உங்களுக்கு அண்ணன் கூப்பிட்டா பிடிக்காதுன்னு தெரியும். ஆனால் நீங்கள் என்னை வெறுப்பேற்றுறனால உங்களை திருப்பி வெறுப்பேற்ற தான் நானும் அண்ணன் கூப்பிட்டேன். ஓ, நான் உன்னை வெறுப்பேற்றுறனால நீ திருப்பி என்னை வெறுப்பேற்றுறியா? ஆனால் நான் உன்னை வெறுப்பேற்றினப்போ நீ வெறுப்பானதை விட நீ என்னை வெறுப்பேற்றும் போது நான் செம்மையாக வெறுப்பாயிட்டேன். இப்போ என் கோவத்தை ஃபுல்லாக யார்கிட்டையாவது காட்டலன்னு வையேன், எனக்கு கோவத்தில் மண்டை அப்படியே சூடாகி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவேன். அதனால என் கோவத்துக்கு காரணமாக இருந்த ஓ மேலேயே என் கோவத்தை காமிச்சிடவா? காமிச்சிடவாடி?
பாருங்க, இப்படிலாம் கத்துனீங்கன்னா அப்புறம் எனக்கு பயமாக இருக்கும். ஓ, உனக்கு பயமா? ஹலோ, இங்க பாரு, எனக்கு காது குத்தியாச்சு நல்ல, சரியா? அவ்வளோ பயம் இருந்தா நேத்து ராத்திரி என்ன பண்ண? இந்த சந்தை விட்டு வெளியே போகும்போது ஜேகே அண்ணான்னு கத்திட்டு தானே ஓடுன நீ. அப்பவே உன்னை புடிச்சு வச்சு ஒரு லிப்லாக் அடிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ரெடி ஆயிருக்கும்? லிப்லாக்கா? ஆமாடி, நேத்து வந்த வெறிக்க அதை பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ தப்பிச்சு ஓடிட்ட. சரி, நேத்து நடந்ததை நேத்தே விட்டுருவோம். இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம டியூஷனுக்கு கூப்பிட்டு அப்படியே லைட்டா ரொமான்ஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ அங்க வச்சு உங்க அம்மா முன்னாடியே என்ன அண்ணன் அண்ணன் அத்தனை தடவை சொன்னல, எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? வரட்டும், நல்ல கோவம் வரட்டும். உங்களுக்கு இப்போதான் கோவம் வருதுல்ல? எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கோவம் வந்துச்சு. ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்னைய பாப்பா தங்கச்சின்னு கூப்பிடும்போது. எது? 2 வருஷத்துக்கு முன்னாடியே கோவம் வந்துச்சா? இல்லை, எனக்கு புரியல. அதானே, உங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ ஃபுல்லாக உங்கள் காதல் போதை ஜாஸ்மின் மேலே தானே இருந்துச்சு. ஜாஸ்மின்? ஏய், அவ என் கிளாஸ்மேட்ரி. காலேஜ் சேர்ந்த புதுசில் அப்படியே சைட் அடிக்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருந்தா. பார்த்தேன், சைட் அடித்தேன். ஒரு க்ரஷ் ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் கமிட் ஆயிட்டா. நானும் அவளை விட்டுட்டேன். அவள் மேலே ஒரு க்ரஷ் ஃபீல் வந்ததோட முடிஞ்சுச்சு, அவ்வளோதான். அவளை தப்பாக கூட நான் பார்த்தது கிடையாது. பார்ப்பேன், சைட் அடிப்பேன். அவள் கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எப்போவுமே அவள் கண்ணை மட்டும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவள் பேசும்போது அழகாக இருக்கும். அவள் வாய்ஸ் நல்லாயிருக்கும். அதனால அதுக்காக அவளை பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதை தாண்டி மித்தபடி எதுவுமே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சும்மா இல்லாமல் ஜாஸ்மின் ஜாஸ்மின்னு என்னை ஏற்றி விட்டானுங்க. அதனால அவனுங்க கிட்ட கெத்து காமிக்கிறதுக்காக அப்படியே ஜாஸ்மின்னா பிடிக்கும், ஜாஸ்மின் தான் என் உயிர் அப்படிங்கிற மாதிரி நானும் சும்மா லவ் சாங் வைக்கிறது, லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, லவ் நோட்ஸ் வைக்கிறது, லவ் ஸ்டோரி வைக்கிறதுன்னு இருந்தேன். மித்தபடி அவளை பார்த்ததும் அப்படியே ஸ்பார்க் அடிக்கிறது, இவ தாண்டா உன் பொண்டாட்டி அப்படின்னு பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு வர்றது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகலை. பார்த்தேன், பிடிச்சிது, அவ்வளோதான். பார்க்குறதுக்கு மட்டும்தான். சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் அன்னைக்கு அவங்க நோட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் அவங்களுக்கு எழுதி கொடுத்தீங்க? நான் பார்த்தனே, அந்த நோட்டில் ஜாஸ்மின்னு போட்டிருந்துச்சு. அந்த நோட்டுக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் எழுதுனீங்க. என்னைக்காச்சும் நீங்கள் உங்கள் நோட் எழுதியிருக்கீங்களா? உங்களோட 12th ரெக்கார்ட் நோட்டு கூட நான் தானே எழுதி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 12th ரெக்கார்ட் நோட் எவ்வளோ முக்கியம். அப்படிப்பட்ட ரெக்கார்ட் நோட்டையே அசால்ட்டாக நீங்கள் என் கையில் கொடுத்து எழுத சொன்னீங்க. ஆனால் அந்த ஜாஸ்மின்க்கு மட்டும் அன்றைக்கி எதுக்கு நீங்கள் எழுதி கொடுத்தீங்க? ஏ லூஸு, இது நீ அன்னைக்கே என்கிட்ட கேட்டு தொலைஞ்சிருக்க வேண்டிதானே? அன்னைக்கு கேன்டீனில் நான், ஜிமின், டயாங் 3 பேரும் காஃபியை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டு என்னையை பிடிச்சி தள்ளிட்டாங்க. அங்கே தான் ஒரு டேபிளில் உட்காந்து ஜாஸ்மின் எழுதிக்கிட்டு இருந்தா. அப்போ இவனுங்க தள்ளி விட்டனால என் கையில் இருக்க காஃபி ஜாஸ்மின் நோட்டு ஃபுல்லாக கொட்டிருச்சு. உடனே ஜாஸ்மின் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. ராத்திரி ஃபுல்லாக நான் எழுதினேன், அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சுன்னு ரொம்ப அழுதுட்டா. எனக்கு அதை பார்த்ததும் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் ஆயிடுச்சு. நம்ம தானே காஃபியை கொட்டினோம், கஷ்டப்பட்டு அவள் எழுதுனது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லி நான் தான் நோட்டை கொடுன்னு வாங்கிட்டு வந்து உட்காந்து எழுதி கொடுத்தேன். அப்போது அன்றைக்கி உங்கள் பேக்கில் செயின், ஒரு கீ செயின் இருந்துச்சே. நீங்கள் கூட அடிக்கடி அந்த கீ செயினை எடுத்து பார்த்து சிரிச்சிட்டே இருப்பீங்களே. அதை கூட நீங்கள் ஜாஸ்மின்க்கு கிஃப்ட் பண்ணணும்னு தானே வாங்கி வச்சிங்க. என் மெண்டலு, அந்த கீ செயின் நான் வாங்கலை, எங்கள் அக்கா என்னோட பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தா. ஏண்டி, ஜேன்னு ஸ்டார்ட் ஆகுறதுல ஜாஸ்மின் பேர் மட்டும்தான் இருக்கா? ஜியான் ஜங்குக்குன்னு என் பேரும் இருக்குல்ல. எங்கள் அக்கா என் பர்த்டேக்காக வாங்கி கொடுத்த கீ செயின், அதை எனக்கு யூஸ் பண்ண மனசு வரல, உடஞ்சிருமேன்னு சொல்லிட்டு பேக்குக்குள்ளேயே சேஃபாக வச்சுருந்தேன். இன்ன வரைக்கும் அந்த கீ செயினை நான் என் பேக்கில் மாட்டலை. நான் அப்படி மாட்டி வச்சேன்னு வையன், இந்த ஜிமின் நாதாரையும் டயாங் நாதாரையும் உடச்சி போட்டுருவாங்க. அதனால தான் அதை பேக்குள்ளேயே சேஃபாக வச்சுருக்கேன். இன்னும் வரை அப்பப்போ அதை எடுத்து பார்ப்பேன். அதை பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதானே தவிர அதை ஜாஸ்மின்க்கு கொடுக்க நான் வாங்கலை. என் பர்த்டேக்காக என் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த கிளாரிஃபிகேஷன் போதுமா, இல்லை இன்னும் வேறு ஏதாச்சும் கொடுக்கணுமா? அப்புறம் அன்றைக்கி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தீங்களே கையில், அப்போ கூட உங்கள் அக்கா கேட்டதும் நீங்கள் இது என் ஆளுக்காக வாங்கியிருக்கேன், அவளுக்கு இந்த கிஃப்டெல்லாம் பிடிக்கும், அதான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அப்படி குட்டி குட்டியாக வாங்கி 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 அவளுக்கு பிடிச்ச மொத்தத்தையும் இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன், அவளை பார்த்து இதை கொடுப்பேன்னு சொன்னீங்கள்ல. அண்ட் அது போக உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் ஜாஸ்மினை பேபின்னு தானே சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க, நான் பார்த்தேன். உன்னெல்லாம் இதெல்லாம் நீ அப்போவே கேட்க மாட்டியா? எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இப்போ கேட்டுட்ருக்க.
அன்னைக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினது நான் ஜாஸ்மினுக்கு கொடுக்க வாங்கலை. டயாங் அவனோட ஆளுக்காக கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சான். அப்போ அவனுக்கு ஏதோ வேலை வந்துருச்சுன்னு என் கையில் கொடுத்துட்டு போனான். அப்போன்னு பார்க்க எங்கள் அக்கா வந்து என்னைய ஓட்டிகிட்டு இருந்தா. அதனால அவகிட்ட கெத்து காமிக்கிறதுக்காக என் ஆளுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஆள் ஜாஸ்மினும் கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த gift நான் வாங்கினதே கிடையாது. அது டயாங்குள்ளது. அதுக்கப்புறம் ஜாஸ்மினை பேபின்னு சேவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அது ஒரு டேர். ஓகேயா? நான் ஜிமின் டயாங் நாங்கள் எல்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்த டேரில் ஜாஸ்மினை பேபின்னு சேவ் பண்ணி வைக்க சொன்னானுங்க. ஜஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு. அதை மட்டும் சேவ் பண்ணி வச்சேன், அவ்வளோதான். இப்போ அவள் கான்டாக்டே என்கிட்ட கிடையாது. அவள் கமிட் ஆனதுக்கப்புறம் அவள் நம்பர் எதுக்குன்னு சொல்லி நான் delete பண்ணிட்டேன். அப்போ பேபின்னு டேருக்காக வெறும் 24 மணி நேரம் சேவ் பண்ணி வச்சதா? ஆமாண்டி. இப்போ நீ நம்பலையா? வேணா வா, ஜிமின்கிட்டையும் டயாங்கிட்டையும் கூட்டு போய் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லை இல்லை, நம்புகிறேன். அப்போது நீங்கள் ஜாஸ்மினை லவ் எல்லாம் பண்ணலையா? இங்கே பாரு, அசிங்கமாக ஏதாச்சும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட போகிறேன். இவ்வளோ நேரம் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். அவளை நான் லவ்வே பண்ணலைன்னு. அவள் ஜஸ்ட்டு சைட்டு, அவ்வளோதான். பார்ப்பேன், கண்ணுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதானே தவிர மித்தபடி எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஓ, அப்படியா? சரி, அப்போ ஓகே. அப்போ ஜேகே சடனாக உங்களை பார்த்துட்டு, ஆமாம், முதல்ல என்ன சொன்ன? நீங்கள் என்னைய தங்கச்சின்னு கூப்பிடும்போது எனக்கு உங்கள் மேலே கோவம் வந்துச்சுன்னு சொன்னல. உனக்கு ஏன்டி கோவம் வரணும்? நான் உன்னைய தங்கச்சின்னு கூப்பிட்டா உனக்கு எதுக்கு கோவம் வரணும்? அது அது வந்து அது சும்மா சொன்னேன், மித்தபடி ஒன்றும் இல்லை. வாங்க டியூஷனுக்கு போகலாம், டைம் ஆச்சு. ஐ இப்போ நவுண்டான்னு வையன், அவ்வளோதான் நீ. சரி, அதை கூட விடு. ஜாஸ்மின் பற்றி உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்க, நீ எதுக்கு அவ்வளோ ஆர்வமாக அவளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க? அது அதெல்லாம் விடுங்களேன். இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? நீங்கள் டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க, லேட் ஆகுது. இல்லை இல்லை இல்லை, இப்போ நீ பதிலை சொன்னாதான் உன்னை இங்கே இருந்து விடுவேன். ஒழுங்கு மரியாதை இப்போ எனக்கு பதிலை சொல்லு. எனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கு, அதனால நீ என்னை அண்ணன் கூப்பிட்டா எனக்கு கோவம் வருது. ஆனால் நான் உன்னைய தங்கச்சின்னு கூப்பிட்டா நீ எதுக்கு கோவப்படணும்? அதுவும் நீ 8th படிக்கும்போதே நான் உன்னைய தங்கச்சின்னு கூப்பிட்டேன்னு நீ கோவப்பட்டிருக்க. அந்த வயசுலேயே நான் ஜாஸ்மினை லவ் பண்ணுறேன்னு நினச்சி நீ பொசசிவ் ஆகிருக்க. ஆனால் எதுக்கு இதெல்லாம் பண்ண? அப்போ நீ 8th படிக்கும்போதே என்னைய உனக்கு பிடிக்குமா என்ன? எனக்கு எதுக்கு உங்களை பிடிக்கணும்? எனக்கு உங்களை பிடிக்கலாம் செய்யாது. ஒரு அண்ணனா உங்களை பிடிக்கும். இது மறுபடியும் அண்ணனா? வரண்டி இரு. சரி சரி சரி, கிட்ட வராதிங்க, தள்ளி நில்லுங்க. மூச்சு கூட விட முடியல, ப்ளீஸ் தள்ளி நில்லுங்க. சரி, அப்போ உண்மையை சொல்லு. உனக்கு முன்னாடியே என்னை பிடிக்கும்ல? சரி, ஓகே. முழுசாக நினைஞ்சக்கப்புறம் முக்காடி எதுக்கு? நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் 8th படிக்கும்போதே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்போவே உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நிறைய நினச்சேன். ஆனால் அந்த வயசில் எனக்கு இது லவ்வா என்னன்னெலாம் தெரியலை. ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். எனக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் புரியாதப்போ சம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எல்லாமே எனக்காக பண்ணியிருக்கீங்க. அடிக்கடி பைக்கில் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க. அப்போல்லாம் நானும் அண்ணன் அண்ணன் தான் சொல்லிகிட்ருப்பேன். ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நான் உங்கள் கூட ஜாலியாக இருந்த டைமில் தான் அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஜாஸ்மின்னு ஒருத்தங்களை பேபின்னு சேவ் பண்ணி வச்சுருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜிமின் அண்ணா டயாங் அண்ணாலாம் உங்களை கலாய்ப்பாங்க. ஜாஸ்மின் ஜாஸ்மின்ங்கிற நேம் சொல்லி கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேங்கிற கீ செயின். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்கல்ல, அப்போது அத்தை உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. அத்தை சாப்பிட கூப்பிட்டனால நீங்கள் நோட்டெல்லாம் மூடி வைக்காமல் அப்படியே போயிட்டீங்க. அப்போ தான் நான் வந்து பார்த்தேன், அந்த நோட்டில் ஜாஸ்மின்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்ததும் நான் எதுக்கு அழுதேன், ஏன் அழுதேன்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப அழுதேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஜாஸ்மின்னா தான் பிடிச்சிருக்கு போல். அப்போ என்னையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் தான் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு டியூஷன்லாம் வேண்டாம், நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால தான் அம்மா டியூஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே என் ஸ்கூல் லைஃப் போச்சு. யாருக்கிட்டேயும் ஒழுங்காகவே பேசலை. உங்களை பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஜாஸ்மினை தான் பிடிச்சிருக்கு, நீங்களும் ஜாஸ்மினை லவ் பண்ணுறீங்கன்னே நான் நினச்சிக்கிட்டேன். அதனால தான் திருப்பி உங்கள்கிட்ட பேசவே இல்லை நான். 10th படிக்கும்போது ஸ்டடீஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தான் அம்மா கிட்ட வேறு டியூஷன் பார்க்க சொன்னேன். அதனால தான் இந்த டியூஷன் பார்த்தாங்க.
அண்ட் இங்கே என் ஃப்ரெண்டு ஜெனியும் படிக்கிறனால நானும் இந்த டியூஷன்லேயே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ லவ் பண்ணியிருக்கியே, அதை நினச்சது சிரிப்பு வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஹலோ, என்ன உங்களுக்கு என் லவ் அவ்வளோ இலக்காரமாக போச்சோ? இல்லடி, அதை நினச்சது சிரிப்பு வந்துருச்சு. 8th ஸ்டாண்டர்ட்லேயே நீ லவ் பண்ணியிருக்க. நான்லாம் 8th படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது, பேக்கு மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பேன். அதை நினச்சது எனக்கு லைட்டாக சிரிப்பு வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி, அதான் இப்போ எல்லாம் சொல்லிட்டேன்ல. இப்போ கூட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஜாஸ்மினை லவ் பண்ணுறீங்கங்கிற காரணத்தினால தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது ஜாஸ்மின்னு யாருமே இல்லைன்னு. ச்சே, நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அழகா அப்பத்துலேருந்து உங்கள்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்கள்ல? அப்படி நீ எனக்கு அப்போவே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே கண்ணத்து மேலே விட்டுருப்பேன். படிக்கிற வயசில் உனக்கு லவ் கேட்குதோன்னு. இப்போ மட்டும் என்னவா? இப்போமா எனக்கு படிக்கிற வயசு தானே. சார் மட்டும் எதுக்கு என் பின்னாடி சுற்றுனீங்க நேத்தையிலேருந்து? கரெக்டு தான், என் மேலேயும் தப்பு தான். நீ படிக்கிற பொண்ணு, நான் அப்போல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் உனக்கு தெரியணும்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நேற்று உன் பின்னாடி சுற்றினேன். இதோ இப்போ தெரிஞ்சு போச்சுல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இனி வேற எவனையும் பார்க்காத, புரியுதா? அது மாதிரி எவனாச்சும் உன் பின்னாடி சுற்றினான்னா என்கிட்ட சொல்லு. அப்படியே ஆளே இல்லாத லெவலுக்கு சலிச்சு விட்ருவோம். ஓஹோ, அப்படி. சரி சரி, அப்போ நான் 11th 12th முடிக்கிற வரை நீங்கள் நீ டிஸ்டர்பே பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? ஏய், உடனே அப்படிலாம் சொல்லாதடி. அப்போல்லாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்டாக அப்பப்போ கிடைக்கிற குட்டி குட்டி டைமில் குட்டியாக ஒரு ரொமான்ஸு, அவ்வளோதான். ஆனால் என்னால் உன் படிப்புக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, சரியா? நீ நல்லா படி, 10th நல்ல மார்க் வாங்கு. 10th மார்க்கு ரொம்ப முக்கியம் லைஃப்பில். இந்த 10th மார்க்கு தான் நம்மளை டிசைட் பண்ணும் அடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்னு. அதனால் படிப்பில் கோட்டை விடாமல் 10th நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண. அப்புறம் 11th 12th படி. அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப ஈஸி தான். காலேஜ் லைஃப்லாம் வந்துட்டேன்னா நீ பாட்டிக்கு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையோட முக்கியமான கட்டம் இந்த 10th 11th and 12th. இது 3லேயே நீ நல்லா படி. உன் படிப்பில் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு. உனக்கு திங்ஸ் ஏதாச்சும் வாங்கணுன்னா சொல்லு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கணுன்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். உன் படிப்புக்காக நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன், சரியா? படிக்கிற டைமில் உன்னை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் படித்து முடிச்சக்கப்புறம் நீ மொத்தமாக எனக்கு தான். அதுக்கப்புறம் நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் வேணும் வேணும்னு உன் பின்னாடி சுற்றிட்டே இருப்பேன். சரிங்க சார், அப்போ இப்போ டைம் ஆயிடுச்சு, நம்ம டியூஷனுக்கு போகலாமா? போகலாமே. டியூஷனுக்கு போனக்கப்புறம் ஒழுங்கா படி, புரியுதா? அங்கே இருந்துட்டு என்னைய சைட் அடிச்சிட்டு இருக்காத. சேச்சே, நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன். சார் தான் நேற்று டியூஷனில் நின்றுட்டு என்னைய பேனு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தீங்களே, அதே மாதிரி உங்கள் வீட்லேயே என்னைய பார்த்து வீட்டில் மாட்டிக்காதீங்க. ஏய், அப்போ நான் டியூஷன் வாசலில் நின்று ஜன்னல் வழியாக உன்னை பார்த்ததெல்லாம் நீ பார்த்துட்டியா? ஒய் நாட்? நான் நேற்றே பார்த்துட்டேன். நீங்கள் என்னைய அவ்வளோ நேரம் வச்சுக்கன்னு வாங்காமல் சைட் அடித்ததை நீங்கள் வந்து 2 செகண்ட்லேயே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஏய், எப்படி இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண? அதெல்லாம் அப்படி தான். நாங்கள் பொண்ணுங்க பாஸ். எங்களை தூரத்துலேருந்து ஒரு பையன் ஓர கண்ணால் பார்த்தா கூட அவனை நாங்கள் பார்க்காமலேயே அவன் என்ன கலர் ஷர்ட்டு போட்டிருக்கான், என்ன கலர் ஷூ போட்டிருக்கான், என்ன கம்பெனி வாட்ச் போட்டிருக்கான்னு ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டு தாண்டி. பட் நாங்கள்லாம் பாய்ஸ். எங்கள் கூடயே ஒரு பொண்ணு சுற்றி லவ் பண்ணுறேன்னு நிறையா ஹிண்ட்டு கொடுத்தாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதான் தெரியுமே, பசங்க எல்லாரும் பார்க்க தான் ரகட் அண்ட் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கீங்க. ஆனால் மேல் மாடியில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கேர்ள்ஸ் நாங்கள் பார்க்க பூ போல் சாஃப்டாக இருப்போம். ஆனால் நீங்கள் எங்களை பார்க்குற பார்வையை வச்சு உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டு தான். இதுக்கெல்லாம் நான் கிராஸ் அப்ஜெக்ஷன் சொல்ல முடியாது, ஏன்னா அதான் உண்மை. சரி வா, உன்னை டியூஷனில் கொண்டு போய் விடுறேன். உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நல்லபடியாக படி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். 10th நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும். உன் மார்க்குக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படிக்கிற டைம் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். மைண்டை வேறு எங்கேயும் டைவர்ட் ஆக விடாமல் ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் படி. கண்டிப்பாக நீ படித்ததெல்லாம் உடனே மண்டைக்கு ஏறும். ஓகே மிஸ்டர் பொறுக்கி, கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரியே
நான் 10th நிறைய மார்க் எடுப்பேன். நீ வேணா பாரு, என்னோட மார்க் கண்டிப்பாக உன்னைய ஹாப்பி ஆக்கும் அது போதுண்டி எனக்கு. சரி வா, உன்னை கொண்டு போய் வீட்டில் விடுறேன். அப்படின்னு உங்களை பைக்கில் ஏற்றிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி மாரல் மெசேஜ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஃபீல் குட்டான ஸ்டோரின்னு சொன்னேன். ஆனால் என்னையும் மீறி தெரியாமல் மாரல்லையும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். முன்னாடியே நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை இப்போ போஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஐ ஆம் ரியலி ரியலி சாரி. போர்டு எக்ஸாம் எழுதுகிற எல்லா கிட்ஸுக்கும் இதை டெடிகேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ரொம்ப டிலே ஆக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக ஒரு குட்டி அட்வைஸ். இந்த மாதிரி படிக்கிற டைமில் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி லவ் ஃபீல் வரும். இது எதுவுமே தப்பு கிடையாது. அந்த ஏஜ் அண்ட் அந்த ஹார்மோன்ஸ் அவ்வளோதான். இந்த ஃபீல்லேருந்து ஓவர் கம் ஆகி வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். பட் ஒன்ஸ் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். லவ் பண்ணுறது தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கலனா நீங்கள் அதை பிரேக்கப் பண்ணிவிட்டு வேறு ரிலேஷன்ஷிப்குள்ளே மூவ் ஆன் ஆகலாம். ஆனால் உங்கள் 10th 11th 12th அப்படி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ சிங்கிள் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸில் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் உங்களால் போக முடியும். நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு கன்வே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லவ்வுங்கிறது நீங்கள் எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஃபேஸான இந்த 10th 11th 12th மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா படிங்க. All the very best for your future, Kanna. See you all soon in an upcoming FF. Until then, tata, bye bye, Challakutties. Ishq you all.